இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற சும்மா இருக்கிற ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும். இப்போ என்கிட்ட இருக்கிறது ஒரு லேப்டாப் ஹார்ட் டிஸ்க்கு 320 GB இருக்குது. இது ஜஸ்ட்டு நான் வீடியோக்காக ஒரு மாடலுக்காக தான் காமிக்கிறேன். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ஸ்லோவாக தான் பர்ஃபார்ம் பண்ணுன்ட்டு நான் இதிலே ஏற்கனவே எழுதி வச்சுருக்கேன். இப்போ இதை நான் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கோட கேஸ் மட்டும் வாங்கியிருக்கேன். இது நான் ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணது தான். இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ்ஸிங் தான். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா இது வந்துடும். நெக்ஸ்ட்டு அதோட கேபிள். பவர் சப்ளைக்குன்னு நம்ம தனியாக கேபிள் இது பண்ண வேண்டியதில்லை. இதிலே பவர் சப்ளை அண்டு டேட்டாவுக்கும் சேர்ந்தாப்புல இந்த கேபிள் வந்துடும். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு சப்போர்ட்காக தான் இந்த இது இருக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஹார்ட் டிஸ்கையும் இந்த பிசிபியோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிசிபியில் இந்த கனெக்டர் சேட்டா கனெக்டர் வந்து இந்த பின்னு கரெக்டாக அதில் மேட்ச் ஆகணும். வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம்னா போதும், கரெக்டாக அதில் உட்காந்துரும். இதுக்கப்புறம் நம்ம இந்த கேஸிங்கை க்ளோஸ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் இதோட செட்டப்பு. இதை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதை வந்து டைரெக்டாக டிவிலையும் கனெக்ட் பண்ண முடியும். எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு பவர் சப்ளையும் இதுக்கு தேவைப்படாது. நம்ம லேப்டாப்பில் ஒரு எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்க்டாப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது மாதிரி ஒரு ஹார்ட் டிஸ்க்கை நம்ம ரவுட்டரில் கனெக்ட் பண்ணி அதை எப்படி ஒரு மினி சர்வர் மாதிரி யூஸ் பண்ணுறது. அதாவது ஒரு டெஸ்க்டாப் பிசி இருக்குது, ஒரு லேப்டாப் இருக்குது, இதே மாதிரி இன்னும் ஒரு 4-5 லேப்டாப் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த ஒரு ஹார்ட் டிஸ்க்கை எப்படி ஒரு சென்ட்ரலைஸ்டு இது மாதிரி யூஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ், அதை பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.